நம்ம ஊரோட பழக்கமே தானே. படிப்பு வரலன்னா துபாய்க்கு போ. அது வந்து கஷ்டத்தை, அந்த கஷ்டத்தை இன்னைக்கு நினைச்சோம்னா ரொம்ப வேதனையா. ஊர்ல இருந்து யாரும் ஆள் வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ 4 கிலோ லெட்டர் மட்டும்தான். வாழ்க்கை வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 87ல் வந்தேன். கிட்டத்தட்ட நான் 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 35 வருஷத்துல அதிகமாக வீட்டில் இருந்தது, ஊரில் இருந்தது சொன்னால் ஒரு 6-7 வருஷம். கல்யாணம் பண்ணி 3 வருஷம் கழிச்சு தான் நான் போயிட்டு வந்தேன். இப்போ இவ்வளோ நாள் கடந்துருச்சு, 35 வருஷம். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? எப்போ போய் ஊரோட செட்டில் ஆகும் தான் தோணுது. வடிவமாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ 2025 அப்படியே ஒரு 50 வருஷம் நீங்க வந்துட்டு ஒரு 10 வயசு 15 வயசு அந்த டைம்ல நம்ம ஊருக்கான என்ன சொல்றது வேலை வாய்ப்பு எப்படி இருந்தது அப்போ உள்ள? அதாவது நான் வந்து 10வது படிக்கும்போது 1986. இப்போ வந்து 10வது படித்தது மொத்தமே 47 பேர் தான். 10வது படித்தது 10வது ஊர்லேயேவா? இல்லை ஊரில் அதான் நம்ம ஊர் நம்ம ஹைஸ்கூல் மட்டும் தான் இருந்துச்சு. 47 பேர் தான். அதில் 7 பேர் தான் பாஸ். 40 பேர் ஃபெயில். அதில் நானும் வராது. இப்போது நம்ம ஊரில் அப்போ வந்து கஷ்டங்கள் எல்லாரும் வயல்வெளி அப்போ உள்ளதெல்லாம் விவசாயமாக இருந்தது. படிப்பறிவு வந்து பெற்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதான் சொல்கிறேன்னா 47 பேர் படித்ததில் 7 பேர் தான் பாஸ். அப்போல்லாம் வந்து ஃபெயிலா பாஸ்போர்ட் எடு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலே பாஸ்போர்ட் எடுத்து 1987 இங்கே வந்தேன் துபாய்க்கு ஃபஸ்ட்டு. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஓடி போச்சு. இங்கேன்னு சவுதி பசலைன்னு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படியே ஓடிடுச்சு. உள்ள மக்கள் எல்லாம் பரவாயில்ல, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரில் வந்து கல்வி அறிவு ரொம்ப பெருகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இப்போ துபாய்க்கு வரும்போது வீட்டை விட்டுட்டு இங்கே வந்துட்டு தனியாக சர்வே பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எத்தனை 10வது முடிச்சுட்டு இங்கே வந்தேன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அப்போது ஃபோனு கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை லீவு கிடையாது. அப்போ உங்களோட இங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி சர்வே பண்ணீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? அது வந்து கஷ்டத்தை, அந்த கஷ்டத்தை இன்னைக்கு நினச்சோம்னா ரொம்ப வேதனையாக இருந்தாலும் அப்போ உள்ள துபாய் லைஃப் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டேரா பகுதியில் துபாயில் களத்தூர் ரூம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பெரியவர்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்போ 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க பெரியவங்களாம் அந்த ரூமில். அப்போ ஊர்ல இருந்து யாரும் ஆள் வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ 4 கிலோ லெட்டர் மட்டும்தான். அப்பெல்லாம் ஃபோன் கிடையாது, லெட்டர் தான். லெட்டர் வருதுன்னா அந்த வாரம் வந்தோடனே இந்த களத்தூர் ரூம்ல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸில் லெட்டர் எல்லாம் கொண்டு வந்து போட்டுருவாங்க. போட்டுவிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அந்த லெட்டர் எடுத்துட்டு போடுறது, கேசட் பேசி வரும், கேசட் எடுத்துட்டு போயிடுறது. யார் பேசி அனுப்புவாங்க? வீட்டுல இருந்து ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கேசட் பேசி அனுப்புவாங்க. அதை கேட்டு அப்படிலாம் ஒரு காலம் போச்சு. அது அந்த காலம் இப்போ இல்லை. இப்போ வந்து எல்லாருமே இன்டர்நெட் ஆயிடுச்சு, நேருக்கு நேராக பார்த்து பேசிக்கிறாங்க. அதை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. அப்போ ஒரு மௌத்து ஹயாத் அப்படின்னு சொன்னா லெட்டர் மூலமா தெரிஞ்சுக்கனாலே இப்போ யாருக்கு சொந்த பந்தத்துக்கு எது ஆனாலுமே நமக்கு தெரியாது. அப்போ ஒண்ணுமே தெரியாது. இல்லை அது ஒரு காலம், அது ஒரு கனா காலங்கிற மாதிரி. அது ஒரு சுகமான இருக்கு. இப்போ ஒரு சுகமான இருக்கு. இப்போ இன்டர்நெட் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க படிச்சுட்டு வீட்லயே புரியாதமா போன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களா? இல்லை வீட்டுலன்னா நம்ம ஊரோட பழக்கமே தானே. படிப்பு வரலன்னா துபாய்க்கு போவோம். உங்க அத்தா காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? எங்க அத்தா வந்து எங்க அத்தா சின்ன பிள்ளையிலே இருந்தாரு, 3 வயசுலேயே இருந்தாரு. எங்க அத்தா எப்படி போற தெரியாது. இப்போ எங்க அண்ணன் தான் எங்க அம்மா பராமரிப்பு. அப்போ வந்து வசதிக்கு அப்புறமால குடும்ப சூழ்நிலைனால வெளிநாட்டுக்கு போக முடியாது. இப்போ இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 87ல் வந்தேன். இடையில ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஊரில் இருந்தேன். அப்புறம் ஜித்தாவுக்கு போனேன், அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தேன். அப்புறம் பஹ்ரைன் போனேன், அங்கே ஒரு 6-7 வருஷம் இருந்தேன். கிட்டத்தட்ட நான் 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 35 வருஷத்துல அதிகமாக வீட்டில் இருந்தது, ஊரில் இருந்தது சொன்னால் ஒரு 6-7 வருஷம். அவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை. இப்போ வந்து கம்பெனியில் வருஷத்துக்கு ஒரு லீவ் இருக்கிற 1 மாதம் பரவாயில்ல. அப்போலாம் வந்து 2 வருஷம். நான் சவுதியில் இருக்கும்போதெல்லாம் 3 வருஷம் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் கழிச்சு தான் நான் போயிட்டு வந்தேன். அந்த மாதிரி காலங்கள்லாம் இப்போ அப்படியே மறைஞ்சிச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை லீவு, 30 நாள் அப்படிங்க. இருந்தாலும் கூட இதுவே 10வது தான். ஆமாம். இப்போ இவ்வளோ நாள் கடந்துருச்சு, 35 வருஷம். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது?
என்னத்தை எப்போ போய் ஊரோட செட்டில் ஆகும் தான் தோணுது. இப்போ நீங்கள் வந்தபோது அந்த எண்ணம் தானே இருந்திருக்கும். இப்போ என்ன மாதிரி பல பேர் அவங்களோட ஆளுங்க என்ன தோணுவாங்கன்னா, ஒரு 10 வருஷம் அங்கே வேலை செஞ்சோம், ஒரு வீடு கட்டணும், பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஊரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களில் தான் இருக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு அந்த டைமில் வரும்போது குடும்ப சூழல் எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தோணி இருக்கும்ல, ஒரு 10 வருஷம் போதும்பா, துபாய் வாழ்க்கை போதும், ஊருக்கு போயிடுவோம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லாஸ்ட் வருஷம் அதுக்கு போன வருஷம் கூட நீங்கள் சொன்னீங்க நான் போக போகிறேன்ப்பா கேன்சல் அப்படின்னு. இப்போ கேட்டால் பையனை வந்து சேர்த்துட்டு அதான் என்னன்னா, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, படிக்காததுனால இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் துபாய்க்கு வரும்போது எனக்கு 300 dirhams தான் சம்பளம். 300 dirhams. அப்போ 1500 ஊருக்கு அனுப்புவோம். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக 350, 400, 450, 500. இது 3 டிஜிட்டல் தொடர்றதுக்கே எனக்கு வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இதே படித்த பிள்ளைங்களா இருந்தாங்க என்ன ஆகிடும், ஆரம்பத்திலேயே 3 டிஜிட்டுக்கு வந்துடுவாங்கல்ல சம்பளத்துக்கு. அது அவங்களுக்கு ஃபேமிலி. இப்போ இதை 3 டிஜிட் தொடர்றதுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. அப்போ அதுக்குள்ள படிக்கணும் போகணும் அப்படிங்கிற அந்த லைஃப்ல இப்போ போய் சேருவோம்னு நினைக்க தோணுனால கூட ஏதாவது அந்த தடுக்குது அப்படின்னா கவர்மெண்ட். ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன் என்ன சொல்றேன்னா, படிச்சுக்கிட்டு நல்லபடியாக உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஃபேமிலியோட இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான் வாழ்க்கை யூனிக்கானது. லைஃப் வந்து நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னா நல்லா படித்து நல்லபடியாக நீங்கள் உங்களோட செட்டில்மெண்ட் ஏதாவது செட்டில் ஆக்கிட்டு மனைவியோட குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன் முயற்சி பண்ணதோ அதுதான் பெஸ்ட் லைஃப்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆர்மி மேன் ஒருத்தர் இருக்காரு பசங்களூரில், ராஜான்னு ஒருத்தவர். அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, முஸ்லீமுக்கு வந்துட்டு கோட்டா வந்து தனியாக ஒதுக்கப்படுது, போலீஸ்க்கும் மிலிட்ரிக்கும் ஆர்மிக்கும் வந்துட்டு ஒதுக்கப்படுது, சேர மாட்டாங்க. முஸ்லீம் கோட்டாவில் உள்ளவங்க வந்து சேர மாட்டாங்க. அது ஏன் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபாக போயிடுது, லாஸ்ட்டு பென்ஷன் வரும் அந்த மாதிரியான நம்ம பெற்றவங்களை இப்போ எங்கள் பார்க்கலாம் ஆர்மியில் போகணுன்னு ஆசை, எனக்கு வந்துட்டு அதில் இஷ்டம் இல்லை. இப்போ அந்த மாதிரி அது உள்ளே போக மாட்டாங்களே, அதை பற்றி நான் நினைக்கிறீங்க? அதுக்கு உதாரணம் நானே தான். எனக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியல, நான் போலீஸ் வேலை கிடைச்சி போலீஸ் வேலைக்கு நான் போகல. 94 போலீஸ் வேலை கிடைச்சி மணிமுத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறில் எனக்கு ஜாப் ஆர்டரே வந்துருச்சு. ஆனால் அப்போ உள்ள காலகட்டங்கள் என்னன்னு சொன்னால், போலீஸ்னாவே ஒரு வெறுப்பான துறையாக போயிடுச்சு. அப்படிதான் அந்த கண்ணோட்டத்தில் தான் 2ஆம் நிலை காவலருங்கிறது அப்படி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு மேலே ஏட்டுக்கு மேலே சப் இன்ஸ்பெக்டரு அப்படியே பதவி போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு இது எப்படின்னா, எக்ஸாம் எழுதி நேரடியாகவே ஒரு உயர்ந்த போஸ்ட் போகலாம், இது செய்யலாம். ஆனால் நமக்கு பிறகு 4 பேர் நமக்கு பின்னாடி இருப்பான். நம்ம இப்போ நம்ம இறைவனுடைய கடமையை நம்ம செய்யணும் அப்படின்னா 5 வேளை தொழுவத்துக்கு நம்ம பர்சனலாக போயிடலாம், யாரும் நம்ம கேட்க மாட்டான். ஆனால் 4 பேர் 4 அதிகாரிக்கு கீழே நம்ம இருந்தா அவன் எங்கே பாய் அடிக்கடி தொழுவு போயிறாரு அல்லது வேற ஏதாவது நல்ல செய்தி போயிடுறாரு அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அது ஒரு கண்ணோட்டம் சரியில்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ உள்ளது என்ன சொன்னால், ஐஏஎஸ் படிக்கிறதுக்கும் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கும் நிறைய தொண்டு நிறுவனங்கள் காத்திருக்கு. எனக்கு இன்னமும் வருத்தமாக என்னன்னா, நம்ம ஊர் பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க, ஒரு முறையாவது ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்பேன். ஆமாம், ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டோம்னா, நம்ம ஊர்லேருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ வந்துட்டான்னா நம்ம ஊருடைய கிரேடே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அகாடமி இருக்கு. உதாரணத்துக்கு நீ இப்போ ஜாசிம் ஐஏஎஸ் அதிகாரினா அவங்க வந்து இந்தியா முழுக்க ஐஏஎஸ் அகாடமியில் அவங்க பேர் போயிடும். ஒரு என்ன ஊரில் இருக்கார், வீக்கிலத்தூர் இருக்கு, வீக்கிலத்தூர் ஒரு சம்பவம்னா டக்குன்னு எல்லாரும் அதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அது கிடைக்கும். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அதான் சொல்கிறேன், யாருமே அதை வந்து மெயின் பண்ணுறதும் இல்லை, அது யாரும் முயற்சி பண்ணுறது இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் பையனை மாதிரி இருக்கிற நிறைய பசங்க இருக்காங்க, அந்த சங்கதிகளுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்னதான் நான் சொல்கிறேன், படிச்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அதே ஜாப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்ல பொசிஷன் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம ஊருக்கும் அது பெருமை சேர்க்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய படிப்பையை தொடர்ந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வெற்றியா ஆக்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப சந்தோஷம், டைம் ஒதுக்கி பண்ணது ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் அந்த பேட்டி எடுத்த என்னோட அருமை சகோதர பேச்சு ஜாசிம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். நிறையா பேசினாங்க, அவங்களோட கஷ்டம் எப்படி இருந்தாங்க, எப்படி சர்வே பண்ணாங்க, ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, அதை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. என்னோட கருத்து என்னென்னா, ஒரு 12வது வரையும் கஷ்டப்பட்டு படிப்பீங்க. நான் எல்கேஜி யூகேஜிலேருந்து 12வது வரையும் 14 வருஷம் படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போனோடனே 14 வருஷம் கஷ்டப்பட்டோம், காலேஜில் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டடிச்சுட்டு காலேஜில் ஜாலியாக இருப்பீங்க. வேலைக்குன்னு வந்துட்டிங்கன்னா படித்த வேலைக்கு போக மாட்டீங்க. எத்தனையோ பேர் இங்கே வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு அரபு வீட்டில் டிரைவராகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டுலேயோ சேல்ஸ்மேனாகவோ
இல்லை அந்த மாதிரி படித்ததுக்கான இதுவே இல்லை. இப்போ அக்கௌண்டன்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வேலையை பார்க்கல, ஏதாவது சேல்ஸ் வேலை அந்த மாதிரி. காரணம் என்னென்னா ஸ்கில் இல்லை, படித்ததே ஒழுங்காக நம்ம படிக்கலை, காலேஜில் கற்றுக்கல, இங்கே வந்துட்டு அதை நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. நமக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆச்சுன்னா இங்கே வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும், வீட்டில் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க, 2 விசிட் ஆச்சு 3 விசிட் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கல, என்ன பண்ணுற, ஏதோ ஒரு வேலைக்கு ஏறு. ஸோ இது வந்துட்டு முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இப்போ 12வது 10வது படிக்கிறவங்களுக்கும் இதை பார்க்கணும். இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க இதை பார்த்து செய்து நல்லா படிங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் காலேஜில் ஸ்கூலில் படித்ததை விட எஃபோர்ட் அங்கே போடுங்க, லைஃப் நல்லாயிருக்கும்.